இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையானது நாம் மன்னிப்பை பெற்று இறைவனோடு ஒன்றிக்க, இறைவனிடம் மனம் திரும்பி செல்ல நம்மை அழைக்கிறது. எனவே மன்னிப்பு என்பது இந்த உலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தேவையான முதன்மையான பண்பு, ஒரு உணர்வு, ஒரு வாழ்வும் கூட. எனவே இந்த மன்னிப்பை எந்த மனிதன் தன் வாழ்வில் முழுமையாக பின்பற்றுகின்றானோ அவனுடைய வாழ்வு மிகச்சிறந்ததாக இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றதாகவே இருக்கிறது. எனவே இந்த மன்னிப்பை தான் இந்த உலகம் படைக்கப்பட்ட அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். எசாயா புத்தகம் 44:22 சொல்லும், உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள், என் ஊழியர் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் அஞ்சாதே என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று திருப்பாடல்கள் 103:3-4 சொல்கிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், அவர் உன் உயிரை படுகொலி நின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். எனவே இந்த உலகில் கடவுள் இந்த மனிதர்கள் மீண்டும் மீண்டும் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையுமே அவர் மன்னிப்பவராகவே இருக்கிறார். எண்ணிக்கை புத்தகம் 14:18 சொல்லும், ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர், அருள் இரக்கம் காட்டுவதில் அவர் அளவு கடந்தவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் சினம் கொள்வதில் தம்மையே சற்று தளர்த்தி கொண்டு தாமதமாக்கி கொண்டு இரக்கத்தை, மன்னிப்பை கொடுப்பதில் அவர் பேரன்பு மிக்கவராக இருக்கின்றார். 1 யோவான் புத்தகம் 1:9 சொல்லும், ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். இந்த வசனம் மிக அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறது. நான் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்றேன் என்றால் அதே கடவுளிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை பிற மனிதர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே எபிரேயர் புத்தகம் 8:12 சொல்லும், அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன் என்று இறைமகன் சொல்கிறார். எனவே இந்த நாளிலே நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், குறிப்பாக தவக்காலத்தில் நாம் எல்லோருமே இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவது வழக்கம். எனவே அந்த மன்னிப்பை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த மன்னிப்பை தான் அதே இறைவன் தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இது உலகில் வாழ்ந்த நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை சொல்லுது, உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். அன்பிற்கினியவர்களே, இந்த வார்த்தை எந்த அளவிற்கு உண்மை பார்த்தீர்களா? இந்த உலகில் வாழுகின்ற நம்மை, நம்மோடு வாழுகின்ற மனிதரை நாம் மன்னிக்கவில்லை என்றால் இறைவன் நம்மை மன்னிக்க மாட்டார். ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 6:37 சொல்லும், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் வாழுகின்ற இந்த உலகில் எதற்கெடுத்தாலும் பிறரை தீர்ப்பு சொல்லி, பிறரை குற்றம் சொல்லி, பிறரை பழித்துரைத்து நாம் மன்னிப்பு கேட்க, மனமிறங்கி நாம் செய்ததை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் நாம் விரும்புவதில்லை. செய்ததற்கு காரணங்கள் கண்டுபிடித்து, செய்ததற்கு பல்வேறு வகையான காரணிகளால் நாம் அதற்கு நியாயம் பேசுவோம், அதற்கு நாம் பல்வேறு விதமான வாதங்களை முன்னெடுப்போம். ஆனால் கடவுள் சொல்கிறார், தயவு செய்து நீ என்னிடம் மன்னிப்பு கேள், என்னிடம் மன்னிப்பு கேட்பது போலவே உனக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள், நீ பிறருக்கு எதிராக செய்த குற்றங்கள் அனைத்திற்குமாக மன்னிப்பு கேள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளிலே திருவிவிலியத்தில் ஏசா யாக்கோபினுடைய மன்னிப்பை நாம் நினைவு கூறுவோம். யோசேப்பும் தன் சகோதரருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மன்னிப்பை நாம் நினைவு கூறுவோம். ஊதாரி மகன் இந்த நாளுடைய நற்செய்தி வாசகத்தில் தன் ஒரே மகன் செய்த எல்லா குற்றங்களையும், அந்த இளைய மகன் செய்த எல்லா குற்றங்களையும்
தகப்பனார் மன்னித்து அரவணைத்து கட்டி முத்தமிட்டு புது ஆடை கொடுத்து அவனுக்கு நல்ல செருப்பு அணிவித்து அவனுக்கு மோதிரங்கள் அணிவித்து அவனுக்கான கொழுத்த கன்றை அடித்து விருந்து படைத்தது போல இந்த நாளிலே இறைவன் நம்மை அழைக்கிறார். மன்னிப்பை கொடுப்பதற்காக, மன்னிப்பை பெறுவதற்காக. இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்ற நாம் ஒருவர் மற்றவருக்கு மன்னிப்பை கொடுக்கலாமே. எப்படி? மரிய குறைற்றி மன்னிப்பை தன்னை கொலை செய்த மனிதனுக்கு கொடுத்தது போல, புனித இஞ்ஞாசியார் தன்னிடமிருந்த பொருட்களை திருடிச் சென்ற மனிதனை மன்னித்தது போல, புனித 2ஆம் ஜான் பால் தன்னை சுட்ட மனிதனை மன்னித்தது போல, அருட்சகோதரி ராணி மரியா தன்னை கொலையுயிராய் கத்தியால் குத்திய மனிதனை அந்த தாயினுடைய தாயும் சகோதரிகளும் ஏற்று மன்னிப்பளித்தது போல, புனித அன்னை தெரசா ஒரு ஆலயத்தினுடைய ஒரு கோவிலுடைய அர்ச்சகர் தன்னை அவமானப்படுத்தியது போல அவரை மன்னித்து அவருடைய புண்களுக்கு இவர் மருந்திட்டது போல நாமும் இந்த உலகில் வாழுகின்றோம். ஏன் வாழுகின்ற நமது திருத்தந்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது கத்தோலிக்க திரு அவை சவுத் சூடான் நாடுகளுக்கு எதிராக செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக அந்த நாட்டிற்கு பயணித்து அந்த நாட்டுடைய தலைவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் மன்றாடியது போல நாம் எப்போது நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? எப்போது அதற்காக மன்னிப்பை வேண்டப் போகிறோம்? வேண்டுவோம். அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாக எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது இரக்கத்தால் நிறையருளையும் நிறை ஆசிரையும் எங்களுக்கு தாரும். ஆமேன்.